அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில கண்களை பத்தி பார்க்கலாம். பொதுவா கண்கள் அப்படின்னா நமக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை பிரச்சனை. இது சின்ன குழந்தையில இருந்து LIHக்கும் வரக்கூடியது. இப்ப சின்ன குழந்தைங்களுக்கே அதிகமா ஐ ப்ராப்ளம் இருக்கு, சைட் ப்ராப்ளம். அடுத்தது பார்த்தோம்னா புரை வளர்த்தல், கேட்ராக்ட், அது சர்ஜரி பண்றாங்க. ஆரம்ப நிலைன்னா அது செய்ய தேவையில்லை, அது பேஷண்ட் கண்டிஷன் பொறுத்து. சரி, இது இல்லாம என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படின்னு பார்த்தா, நம்ம சந்திக்கும் பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு லேடி கோயம்புத்தூர்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. நேர்ல தான் வரணும், என்ன ப்ராப்ளம்னே சொல்லலை. சரின்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். அவங்க அங்கிருந்து ஃப்ளைட்டில் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு திருப்பி இமீடியட்டாக ஃப்ளைட்டில் போகிறாங்க. அவங்க வந்த பிறகு தான் அவங்களுக்கு டோட்டலாக ஐசைட்டு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கூட அவங்க சிஸ்டர் வந்தாங்க. இது திடீர்னு ஒரு 4-5 டேஸில் அவங்களுக்கு சைட் போயிடுச்சு, லாஸ் ஆஃப் விஷன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க போகும்போது வரும்போது இடிச்சிப்பாங்களா, என்ன இருக்குன்னு தெரியல, தடுமாற்றம். பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்க, ஆனா பார்வையில பிரச்சனை வந்து ஒரு 1 வீக்குள்ள டோட்டலா ஐசைட்டே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. படிப்படியா ஐசைட் குறைஞ்சி ஃபுல்லா பார்வை இழக்கிறவங்களும் இருக்காங்க, திடீர்னு பிரச்சனை வரக்குள்ள இருக்காங்க. இது இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்கெல்லாம் அடிப்படை காரணங்கள் என்னன்னு பார்க்கும்போது, ஜென்ரலா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, டாக்ஸின்ஸ் நம்ம பாடியில அதிகம். அதுலயும் பர்டிகுலரா இப்போ நம்ம பார்க்கறது டயபெட்டிக். இப்போ சுகர் அப்படிங்கிறது சர்க்கரை நோய் அப்படின்னு தான் எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுல பாதிச்சவங்களை கேட்டா இப்ப சிலர் கண் பார்வையை மொத்தமா இழந்தவங்க இருக்காங்க. அதே போல ஹைப்பர் டென்ஷன், இப்போ அவங்களுக்கு வந்து பிபி இருக்கு அப்படிதான் சொல்றாங்க. ஆனா மாத்திரை எடுத்துக்கிறேன் பல வருடங்களான்னு சொல்றாங்க. ஆனா அதனால கண் பார்வை போறவங்க தெரியாது, அது பாதிச்சவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். அதனால நேயர்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, சுகர்னால வரலாம் கண் பார்வை பாதிப்பு, ஐ ப்ராப்ளம், அப்புறம் ஹைப்பர் டென்ஷன்னால வரலாம். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ப்ரெக்னன்சி டைம்ல கூட பெண்களுக்கு இந்த கண் பார்வை இழக்கக்கூடிய சூழல் வரலாம். ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிபி அதிகமாகலாம், சுகர் வரலாம், அந்த மாதிரியும் ப்ராப்ளம் இருக்கு. இது இல்லாம இந்த சுகர் டைப் 1 இருக்கு இல்லையா, இது வந்து இவங்க வந்த பிறகு ஒரு 5 இயர்ஸ்ல ஐ பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே டைப் 2 டயபெட்டிக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரெகுலரா ஐ செக்அப் அப்படிங்கிறது செய்துக்கணும். அது பிபி பேஷண்டா இருக்கலாம், பிரெக்னன்சி உமனா இருக்கலாம், டயபெட்டிக் பேஷண்டா இருக்கலாம், ஹார்ட் பேஷண்டா இருக்கலாம், கிட்னி பேஷண்ட் கூட இருக்கலாம். கிட்னி பேஷண்ட் கூட கண் பார்வை இழப்பு இருக்கு, பாதிப்பு இருக்கு. இது இல்லாம HbA1c சுகர் பார்க்குறோம் இல்லையா, இது ஹை லெவல்ல இருந்தாலும் பிரச்சனை வருது. ஆக மொத்தம் கண் பார்வை நமக்கு வந்து இந்த பார்வை, கிட்ட பார்வை, தூர பார்வை பிரச்சனை மாத்திரம் இல்லாம இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு எடுக்கிறோம், நான் டயபெட்டிக் கூட இருக்காங்க. ஆனா பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர்னு சில நோய்களோட தாக்கத்தினால வர்றது மெயின். ஜென்ரலா நம்ம பார்த்தோம்னா இப்போ குளுக்கோமா இருக்கு, ரெட்டினோ டேமேஜ் இருக்கு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் வருது ஐல, செரோசிஸ் கன்ஜங்டிவா, அப்புறம் வாட்டரி, கண்ணில் தண்ணி அது பாட்டுக்கு சும்மா ஒரு பக்கம் இல்லை 2 பக்கம் கூட அது பாட்டுக்கு தண்ணி வர்றது இருக்கு, கண் செவந்து பொறுத்து இருக்கு, இச்சிங் இருக்கு, ஃபங்கல் இருக்கு. அது இல்லாமல் இன்ஃபெக்ஷன், திடீர்னு ஐல இன்ஃபெக்ஷன் வரலாம், அலர்ஜி வரலாம், ஸ்வெல் ஆகலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஏன் டிபி கூட வரலாம் கண்டிப்பா. இது மாத்திரம் இல்லை,
இப்போ கேன்சர் கூட வந்து பாதிக்கிறாங்க. அதனால ஐ அப்படின்னு சொன்னா பேசிக்லி எவ்வளோ நம்ம வந்து கண் பார்வை முக்கியமோ அது போல அந்த கண்ணில் வர பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு. இதுக்கு தான் நம்ம பேஷண்ட் வரும்போது அது ஜென்ரலாகவே கண் பாதிச்சவங்க தான் சொல்லி இல்லை. ஒரு உடற்பயிற்சி யோகா பண்றோம் இல்லையா, எதுக்காக பண்றோம்? ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ண. அதே போல கண் ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து ஸ்பெஷலா எக்ஸசைஸ் சொல்லித்தரோம். அது இல்லாம ஐ கப் வச்சு என்னென்ன மாதிரி வாஷ் இருக்கு அதை எதெல்லாம் பயன்படுத்தி அந்த கண்ணை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும். ஐசைட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, கேட்ராக்கு வராம பாதுகாக்கிறதுக்கு, அதாவது வந்ததையும் பாதுகாக்கணும், பாதிப்பு இல்லாம வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடிய வகையில் நம்ம பயிற்சியெல்லாம் சொல்லித்தரோம். சைடு எஃபெக்ட்ஸ் அப்படி கிடைக்காது, எல்லாமே ஃபுட் சப்ளிமெண்ட்ரி அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணி இப்போ மக்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் பர்டிகுலராக ப்ரெக்னன்சி டைமில் பெண்களுக்கு அவளோட கரு பாதுகாப்புக்கும் அவளோட ஹெல்த்துக்கும் வேண்டியான ஃபுட் சப்ளிமெண்ட்ரி இது போல் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் ஜென்ரலாக பெண்களுக்கு ஆண்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஃபுட் ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஐசைட்டு பாதிக்காம எப்படி மக்கள் வந்து பாதுகாக்கணும். அதாவது பாதிப்பு வந்தவங்களும் நம்மளை தொடர்பு கொண்டு வராங்க, பாதிப்பு இல்லாதவங்களும் வருமுன் காப்போன்னு எச்சரிக்கையாக. இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு, எல்லாரும் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க, ஐ ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஐசைட் போய் இருக்கலாம், அவங்க எல்லாம் கூட முன்னெச்சரிக்கையாக தொடர்பு கொண்டால் உங்களுக்கு வேண்டியான அத்தனை கைட்லைன்ஸும் நம்ம கொடுக்க முடியும். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.